வணக்கம் மாணவர்களே, நான் உங்க தமிழையா. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, தேர்வுக்கான சிறு சிறு குறிப்புகள், எப்படி எழுதுனா நல்ல மதிப்பெண்கள் பெறலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அந்த பாடத்திட்டத்துல ரொம்ப அனுபவம் உள்ள ஆசிரியர்களை வச்சு உங்களுக்காக நாங்க தயார் செய்துட்டு இருக்கோம். அதுல சிறப்பா முதலாவதா தமிழ் பாடத்துக்காக ஒரு 25-30 ஆண்டுகள் அனுபவம் உள்ள ஒரு ஆசிரியர், என்னுடைய நண்பர் மகேந்திரன் ஐயா அவர்களை நம்ம ஸ்டுடியோவுக்கு கூப்பிட்டுருந்தோம். கூப்பிட்ட உடனே சரி வாரேன் அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்காக இந்த டிப்ஸை வழங்கியிருக்காங்க. அவருடைய குறிப்புகளை நீங்க கண்டிப்பா நீங்க கடைபிடிச்சீங்கன்னா 100க்கு 100 மதிப்பெண் நீங்க வாங்கலாம். தொடர்ந்து எல்லா பாடத்திட்டங்களுக்குமே நாங்க காணொலிகளை பதிவிட இருக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தேர்வு என்பது தேசிங்கராஜன் குதிரை போன்றது. அதை யாராலும் அடக்க முடியாது. ஒரு முறை அதை அடக்கிவிட்டால் அது நமக்கு காலம் முழுவதும் அடிபணியும். அதுபோலதான் நம் தேர்வும். அச்சம் விடு உச்சம் தொடு என்ற வாக்கிற்கு இணங்க தேர்வை கண்டு நாம் அச்சப்படக்கூடாது. இப்போ முதல்ல நீங்கள் தேர்வு எழுதும் போது பார்த்தீங்கன்னா வினாத்தாள்ல பலவுள் தெரிக, அதாவது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அ, ஆ, இ என்று 4 இருக்கும். அதில் சரியான விடைக்கான ஆப்ஷன் ஏதோ ஆப்ஷனையும் விடையையும் சேர்த்து எழுதவும். குருவினா அதில் 4x2 8 என்ற முறையில் இருக்கும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலில் விடைக்கேற்ற வினா அமைக்க என்று ஒரு வினா இருக்கும். அந்த விடைக்கேற்ற வினாவில் ஆ, ஆ என்று 2 இருக்கும். அந்த 2க்கும் சரியான விடையை எழுதி கடைசியாக வினாக்குறி இட வேண்டும். பகுதி 2 பிரிவு 1 நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வினா விடைகளுக்கான, அதாவது விடைக்கேற்ற வினா எழுதவும். அதை எழுதி முடித்தனா அதில் ஒரு 6 வினாக்கள் கொடுப்பார்கள். செய்யுள், உரைநடை, குறுவினாக்கள். அதில் 6ல் 4 எழுதினால் போதுமானது. அதுக்கு அடுத்தது பிரிவு 2, எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையெளி. அங்கே 7 வினாக்கள் கொடுப்பார்கள். அது என்ன கேட்டீங்கன்னா புக் பேக் மொழி பயிற்சிகள் அப்படின்னு இருக்கும். அதுலேருந்து கேட்பாங்க. அதை கவனமாக படித்து 7 வினாக்களில் 5 வினாக்கள் எழுத வேண்டும். அதில் கலைச்சொல் கட்டாயம், பகுபத உறுப்பிலக்கணம், கலைச்சொல் இது கட்டாயம் இடம்பெறும். அதை எழுதினால் போதுமானது. பகுதி 3 அதில் பார்த்தீங்கன்னா 2x3 6, 2x3 6, 2x3 6 என்று சொல்லி 3 தலைப்புகளில் கொடுப்பார்கள். 6 வினாக்கள் நாம் கட்டாயமாக எழுத வேண்டும். 6x3 18 மதிப்பெண். அது பார்த்தீங்கன்னா அலகிடுதல் கண்டிப்பாக 1 வரும். 34வது வினா கட்டாய வினா, அதாவது அது மனப்பாட பகுதி. அந்த மனப்பாடலில் 2 மனப்பாட பாடல்கள் கொடுப்பார்கள். ஆ, ஆ ஏதேனும் ஒன்றை மட்டும் எழுதி அதற்கான எழுதிய ஆசிரியர் என்ன நூல் அது கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். பகுதி 4ல் 5x5 25 மதிப்பெண். அதுல கடிதம், நிற்க அதற்தக, காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, மொழிபெயர்க்க, படிவம். குறிப்பாக நம்ம படிவம்னு பார்த்தோம்னா அந்த படிவம் விடைத்தாளில் 3 படிவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் சரியான வினா எண் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். வினாத்தாளில் என்ன வினா கேட்டிருக்கிறார்களோ அதை மட்டும் எழுதினால் போதுமானது. மீதி 2 நமக்கு எழுத தேவையில்லை. அந்த 3 மதிப்பெண் வினாவிலே பார்த்தீங்கன்னா அணி என்று ஒன்று வரும். அணி அழகிடுதல். அது 2 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருக்குறள் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. அதில் அழகிடுதல் என்று இருக்கிறத மட்டும் பார்த்து சீர், அசை, வாய்ப்பாடு என்ற முறையில் பிரித்து 7 சீரை முதலில் எழுதி கொள்ள வேண்டும். பிறகு சீரசை வாய்ப்பாடின்னு போட்டு அதை எழுத வேண்டும். எழுதி முடித்த பிறகு கடைசியில் நாள், மலர், காசு, பிறப்பு என்ற நாளில் தான் முடியும். அது எதில் முடிந்திருக்குது என்று சொல்லி, இப்போ உதாரணத்துக்கு நாள் என்று முடிஞ்சதுன்னா நேர்னு கடைசியாக முடியும். நேர் என்றால் நாள், நிறை என்றால் மலர், நேர்வு என்றால் காசு, நிறைவுன்னா பிறப்பு. அது எதில் முடியுதோ அதை நம்ம என்ன செய்யணும். இப்போ நிறைவுன்னு முடியுதுன்னு வச்சுங்களேன், பிறப்பு என்ற வாய்ப்பாட்டில் முடிந்துள்ளது அப்படின்னு எழுதினாலும் முழு மதிப்பெண் கொடுப்பார். அதே போல் இந்த 3 மதிப்பெண் வினாவில் அணி என்று ஒரு வினா கண்டிப்பாக இடம்பெறும். அதில் நிறைய அணி இருக்கிறது. அது நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டாலும் முக்கியமான அணி என்று சொல்லக்கூடிய
தற்குறிப்பேற்ற அணி, ஓமை அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. இந்த 3 அணிகளையும் கொஞ்சம் நன்றாக பார்த்து, அதாவது இப்ப பார்த்ததுள்ள படித்து எழுதி பார்த்து கொள்ளுங்கள். அது கண்டிப்பாக 3இல் 1 கட்டாயம் வரலாம், வரும், நம்ம சொல்ல முடியாது, வரலாம், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 3ஐயும் நன்றாக படித்து எழுதி பார்க்கவும். அதற்கு அடுத்ததாக பகுதி 5ல் 8 மதிப்பெண் வினா, 2 வினா, அதாவது 2 கொடுப்பார்கள். நாம் எழுத வேண்டியது ஒரு வினா, அதாவது ஒரு வினா உரைநடை நெடுவினா, இன்னும் ஒன்று துணைப்பாடம், அதில் 2 கொடுப்பார்கள், 1 எழுத வேண்டும். பொது கட்டுரைகள் அதே போல 2 கொடுப்பார்கள், நாம 1 தான் எழுதணும். அந்த இதெல்லாம் எழுதும்போது நெடுவினா முன்னுரை, பொருளுரை, முடிவுரை, உட்தலைப்புகள் இட்டு நல்ல பிழை இல்லாமல், இப்போ இந்த உட்தலைப்புகளுக்கெல்லாம் அடிபடிட்டு அழகாக எழுத வேண்டும். அப்படி எழுதினால் கண்டிப்பாக 8க்கு 8 மதிப்பெண் வழங்குவதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு. இப்போ நம்ம நெடுவினா எழுதும் போது துணைப்பாடம் அப்படின்னு சொன்னால் கதை தான் எழுதணும். அதில் பார்த்தீங்கன்னா ஒருவன் இருக்கிறான், கோபல்லபுரத்து மக்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமானுஜர் நாடகத்தில் வெளிப்படுத்தும் மனித தன்மை அப்படின்னு ராமானுஜருடைய கதை இருக்கிறது. அந்த 3ஐயும் நன்றாக படித்துக் கொள்ளவும், எப்படியாவது, அதாவது அந்த 3இல் 1 கட்டாயம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மாணவ செல்வங்களே. அதனால் அதை கண்டிப்பாக திரும்ப திரும்ப எழுதி பார்த்து நன்றாக படித்துக் கொள்ளவும். சரி, இவ்வளவு சொன்னோம். நம்ம எப்படி எழுதுறது, ஒவ்வொரு வினாவும், அதாவது ஒவ்வொரு தலைப்புகளுக்கும் எவ்வளவு நேரம் ஒதுக்க வேண்டும் என்பதை பற்றி நம்ம கொஞ்சம் சொல்லணும். பழமொழி தெரிவிக்க 15 மதிப்பெண், அதுக்கு நீங்கள் கட்டாயம் ஒரு 10 நிமிடங்கள் எடுத்தால் போதுமானது. 10 நிமிடமே அதிகம்தான், இருந்தாலும் ஒரு 10 நிமிடம் யோசிச்சு எழுதணும்னா அந்த 15லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே தெரியும். சப்போஸ் 1, 2 தெரியலன்னா புக்கு உள்ள இருந்து கேட்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு எழுதுங்க. 15 கட்டாயம் எடுக்கலாம். அடுத்தது குருவினா ஒரு 10 நிமிடங்கள் போதுமானது. மொழி பயிற்சிகள் 5 வினா எழுத வேண்டும், அதுக்கு ஒரு 15 நிமிடங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். சிறுவினா ஒரு 30 நிமிடம், அரை மணி நேரம், ஏன்னா 18 மதிப்பெண் இருக்கு, அதனால் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கினாலும் நிதானமாக எழுத வேண்டும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 5 மதிப்பெண், அதில் ஒரு 25 மார்க்குக்கு கேட்குறாங்க. அதுக்காக ஒரு 45 நிமிடங்கள் நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நன்றாக படித்து, அது எளிமை தான். நம்ம அதில் நிற்காதத்தக, காட்சி, மொழிபெயர்க்க, படிவம் எல்லாமே எளிமை தான். ஆனால் ஒரு 45 நிமிடங்கள் அதுக்கு செலவு செய்வதால் தவறு கிடையாது. நன்றாக படித்து எழுதலாம். அடுத்து நெடுவினா, நம்மளுடைய மதிப்பெண்ணை நிர்ணயிக்கிறதே நெடுவினா தான். அதுக்கு ஒரு மணி நேரம் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு வினாவுக்கும் 20 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு நன்றாக படித்து, இது வரைக்கும் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு 170 நிமிடம், 2 மணி 50 நிமிடங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது ஏன் சார் நான் முன்னாடியே முடிச்சிடுறேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 10 நிமிடம் என்ன செய்யணும்னா, அப்படியே எழுதுனது எல்லாம் சரியாக எழுதியிருக்கிறோமா, என்ன பண்ணியிருக்கிறோம், முக்கியமான ஒன்று வினா எண் சரியாக போடவும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 15 கொஸ்டின் நான் எழுதிட்டேன் சார், 18வது கொஸ்டின் தான் எனக்கு தெரியும், 16 தெரியாது, 17 தெரியல, 18 என்ற வினாவை எழுதி வினா எண் சரியாக போட வேண்டும். அப்பொழுதுதான் மதிப்பெண் வழங்கப்படும். தேர்வின் போது, அதாவது நம்ம எல்லாருமே கையெழுத்து கரகரன்னு எழுதிட்டு போயிடுவோம், அப்பெல்லாம் எழுதக்கூடாது. கையெழுத்து அழகாகவும் தெளிவாகவும் அடித்தல் திருத்தல் இல்லாமலும் அழகாக எழுதவும். அப்படி எழுதினால் கட்டாயம் நல்ல மதிப்பு, அதாவது 8க்கு 8 மதிப்பெண் போடுவதற்கான எழுத்துப்படிகள், அதாவது ஒற்றுப்படிகள் எல்லாம் இல்லாமல் எழுத வேண்டும். தமிழ் ஆசானின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.